சுற்றுலா சிறப்பு வாய்ந்த நீலகிரியில் கலை ஆர்வம் கொண்ட சிலர் குழுவாக இணைந்து கடந்த சில ஆண்டுகளாக குறும்பட விழாவை வெகு சிறப்பாக நடத்தி வருகின்றனர். திரைப்படத்துக்கு முன்னோட்டமாக கருதப்படும் குறும்படங்களை ஊக்குவிக்கும் நோக்கத்தில் இவ்விழா நடத்தப்பட்டு வருகிறது. குறும்பட விழாவின் ஒரு பகுதியாக உலகின் பல்வேறு நாடுகளில் சிறப்பு வாய்ந்த குறும்படங்களை திரையிட்டு வருகின்றனர். மேலும் தமிழகத்தைச் சேர்ந்த குறும்படங்கள் மற்றும் குறும்பட கலைஞர்களை ஊக்கப்படுத்தி அங்கீகாரம் அளித்து வரப்படுகிறது. அதன்படி 9வது ஆண்டு குறும்பட விழா ஊட்டி அசெம்பிளி ரூம்ஸ் அரசு திரையரங்கில் இன்று கோலாகலமாக துவங்கியது. விழாவை போலீஸ் எஸ்பி நிஷா குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இன்றைக்கி அசெம்பிளி ரூம்ஸில் துவங்கியிருக்கு. ஒரு மகிழ்ச்சியான தருணம். இதில் என்ன விஷயம்னாக்கா, இதில் 45 நாடுகள்லேருந்து திரைப்படங்கள் வந்திருக்கு. அதில் 550க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்லேருந்து ஒரு 100 திரைப்படங்களை தேர்ந்தெடுத்து இன்றைக்கி 3 நாட்கள் இடைவிடாமல் இதில் திரையிடுறோம். இந்த 3 நாட்களுமே மக்களுக்கு எல்லாமே இலவசம் தான். எந்த விதமான டிக்கெட் இதெல்லாம் கிடையாது. பொதுமக்கள் கண்டு ரசித்து இந்த பயனடையணுங்கிறது தான். இந்த ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஊட்டியில் நடத்துறதுக்கான முக்கியமான நோக்கமே நீலகிரி மாவட்டத்தினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிறது தான். இந்த உலக நாடுகள்லேருந்து எல்லா நாடுகள்லேருந்தும் மக்கள் வரணும். அதனால சுற்றுலா பயணிகள் அதிகமாக வரும்போது இந்த ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்காகவே வரும்போது நீலகிரியினுடைய பொருளாதாரம் மேம்படும் அப்படின்றத இந்த ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடத்துவதற்கான முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்குது. இந்த 100 படங்களில் 7 படங்களுக்கு அவார்ட்ஸ் கொடுக்குறோம். கோல்டன் எலிஃபென்ட் அவார்ட்ஸு, அப்புறம் க்ரீன் எலிஃபென்ட் அவார்ட்ஸு, இந்த மாதிரி அவார்ட்ஸில் 7 கேட்டகரியாக பிரித்து சிறந்த டைரக்டர், சிறந்த ஃபோட்டோகிராஃபி, இந்த மாதிரி 7 பிரிவின் கீழே அவார்ட்ஸ்கள் வழங்கியிருக்கு. இன்று துவங்கிய குறும்பட திருவிழா வரும் 29ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு நடைபெற உள்ளது. இதில் 50 நாடுகளைச் சேர்ந்த 550க்கும் மேற்பட்ட குறும்படங்களை திரையிட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அனுமதி இலவசம். நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கிறேன். இந்த ஷார்ட் ஃபிலிமை எப்படி வெளியே கொண்டு வரன்னு தெரியாமல் இருக்கும்போது ஊட்டி ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் 2024 இந்த டைம் ரிலீஸ் பண்ணுறாங்க. நம்ம படம் ஸ்க்ரீன் பண்ணுறாங்க. அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். என்னோடய படம் பேர் இராம் வெர்ஜ் ஆஃப் டெத், அப்படின்னா எருமைகள் அழிவின் விளிம்பில் அப்படின்ற டைட்டிலில் நான் படம் எடுத்திருக்கேன். இது 30 நிமிஷம் ஓடுதுங்க. இந்த படத்தில் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஊட்டியில் நிறைய தேவையற்ற தாவரங்கள்லாம் நிறைய இருக்குது. அதனால் இந்த கிராஸ்லேண்ட் எவ்வளோ பாதிக்கப்படுது, அதனால் இப்போ எருமைகள் மட்டும் இல்லை, மாடுகள் போன்ற எல்லா மிருகங்களும் எவ்வளோ பாதிக்கப்படுதுன்றதை பற்றி படம் பண்ணியிருக்கிறேன். இது என்னோட கல்ச்சர் எருமைகள் இல்லாதனால குறைஞ்சி வந்தால் ரொம்ப பாதிப்பு. நீலகிரி மாவட்டத்தின் மண்ணின் மைந்தர்கள் என்று அழைக்கப்படும் தோடர் இன பழங்குடி மக்களின் வாழ்க்கை குறித்த குறும்படமும் சர்வதேச குறும்பட விழாவில் முதன்முறையாக இடம்பெற்றுள்ளன. சிறந்த குறும்படம், சிறந்த இயக்குனர் மற்றும் சிறந்த நடிகர் நடிகைகளுக்கான தங்க யானை விருதுகள் விழாவின் நிறைவு நாளான டிசம்பர் 29ஆம் தேதி வழங்கப்படும். ஊட்டி குறும்பட விழாவில் தேர்ந்தெடுக்கப்படும் குறும்படங்கள் 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஜெர்மனியில் நடைபெறும் குறும்பட விழாவில் ஒலிபரப்பப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது.